ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்பவுமே ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து என் நாத்தனார் பசங்களும் வராங்க. அதனால் வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் குயிக்காக இதை சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸ்கூல் லீவ் டைமா, அதனால் பசங்கள்லாம் வராங்க. நாத்தனார் பசங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சிக்கன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு மார்னிங் அந்த கூழ் வாங்கியிருந்தேன்ல அதை குடிக்கணும். இது ரொம்பவுமே உடம்புக்கு குளிர்ச்சி. ஆனால் என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். இது சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த தயிரோட புளிப்பு டேஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கா, அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் என் பொண்ணோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. இருந்தாலும் நான் மல்லு கட்டி அதை கொடுத்துட்டேன். இந்த வத்தல், அதுக்கு வந்து அந்த மாங்காய்லாம் கொடுத்துருந்தாங்களா, அந்த மாங்காய்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கும் அதோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கேப்லேயே துணி போட்டிருந்தேன் மிஷினில். ஸோ என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. மிஷினை திறந்து விட்டு தண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் ஊற்ற சொன்னேன். அது அழகாக போட்டு விட்டாங்க. ஸோ அதான் போய் செக் பண்ணேன் கரெக்டாக போட்டுருவாங்களான்னு. ஸோ சிக்கனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேகக்கூடாது, ஜஸ்ட் அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக. சம்டைம்ஸ் அப்படியும் செய்வேன், சம்டைம்ஸ் இப்படியும் செய்வேன். ஸோ பிரியாணியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சைட்லேயே இந்த ப்ரெட் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ப்ரெட் ஸ்வீட்டு நான் வந்து என் நாத்தனார் வீட்டுக்கு போனாக்கா எனக்கு இது கண்டிப்பாக இது கிடச்சிரும். அவங்க பண்ணால் ரொம்பவுமே செம்மையாக இருக்கும். எனக்கு அதனாலே நான் இந்த ப்ரெட் ஸ்வீட்க்கு அடிக்ட் ஆகிட்டேன். நம்மளும் அதை மாதிரி ட்ரை பண்ணேன். ஏதோ ஓரளவு நல்லா வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறப்போவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எப்படி இருந்தேன்னா நீ இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி அது அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் நான் செஞ்சதை விட டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மச்சி செய்கிறது. ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஓரளவு. இந்த மேடம் வந்து மாமியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப குஷியாகி விளையாடிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஓடுறா. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். ஸோ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. எனக்கு சாப்பாட்லேயே உனக்கு எது ஈஸி சமைக்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பிரியாணி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்னமோ எல்லாமே ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் பிரியாணி சமைச்சேன்னா. ஆனால் இந்த வெஜ்ஜெலாம் செஞ்சாக்கா தான் ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு மச்சி வந்து ஊருக்கு போயிட்டாங்க. பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நைட்டு வந்து என்ன பண்ணலான்னு யோசித்து பன்னீர் பட்டர் மசாலா தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்பவுமே சூப்பராக வந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கேள்விப்பட்டுட்டே இருப்பேன், செய்யணும்னு நினப்பேன். ஆனால் அதுக்கேற்ற ஆள் கிடைக்கணும்ல. என் பொண்ணெல்லாம் சாப்பிட மாட்டான், நான் ஒருத்திக்காக செய்யணும். ஸோ நாத்தனார் பசங்களாம் வந்தோடனே ஜாலியாக ஈஸியாக அழகாக செஞ்சாச்சு. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்பயாவது செய்கிறதுனால இப்போ திரும்ப எப்படிம்மா செஞ்சேன்னு கேட்டால் கூட மறந்துருக்கும், தெரியாது. நானே இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக நான் வீடியோ பார்த்து பண்ணுவேன். இப்போல்லாம் நான் சாட் ஜிபிடி தான் கேட்குறேனே. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஈஸியாக சாட் ஜிபிடி எப்படின்னு கேட்டால் அழகாக சொல்லிடுது. அது எனக்கு கரெக்டாகவும் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஸோ கிரேவியும் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ வந்து அந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கறது வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக ரெடி ஆயாச்சு பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. என் குட்டி பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பன்னீரோட டேஸ்ட்டு. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டோம். ஸோ நைட்டு வந்து இது வந்து மார்னிங் அந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்துச்சா, அதில் சப்பாத்தி போட்டு அதை அப்படியே கட் பண்ணி கொத்து பரோட்டா மாதிரி சப்பாத்தி கொத்து பரோட்டா பண்ணியாச்சு. சாரி, கொத்து சப்பாத்தி பண்ணியாச்சு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். வேக வச்ச முட்டை அப்புறம் சிக்கன்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி ஆகி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இதை வச்சு நான் ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பழாப்பழம் வந்து யாரும் சாப்பிடல, மாம்பழமும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரெஷ் க்ரீம்காக நான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். நேற்று அந்த பட்டர் மசாலா பண்ணல, அதில் பேலன்ஸ் க்ரீம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஊற்றி சூப்பராக அடித்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இன்றைக்கி வச்சுருக்கேன், நாளைக்கு தான் சாப்பிடணும். இப்போ வந்து லன்ச் டைமு. ஸோ ப்ரான் இருந்துச்சு, ப்ரானை வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரான் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். எனக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும், சாம்பார் ரசம்லாம். ஸோ சாப்பாடும் ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான், சிம்பிள் தான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எனக்கு உளுந்து வடை போடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு. இதுவும் என் மச்சி வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக உளுந்து வடை இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங். அது வந்து அம்புட்டு சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக பெருசாக செம்மையாக இருக்கும். அதை பார்த்து பார்த்து நானும் உளுந்து வடைக்கு அடிக்ட் ஆகிட்டேன். வீட்டில் ட்ரை பண்ணேன், ஆனால் அந்தளவுக்கு வரல, இருந்தாலும் ஓகே தான். இதை வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே தான், இருந்தாலும் இந்த ஃப்ரீஸ் ஆகாது. என்னோடய ஃப்ரீசரில் வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகாது, அதனாலும் ஐஸ்கிரீமாக ஆயிடுச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. குட்டீஸ்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். பழாப்பழம் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயாச்சு. என் பொண்ணு கீழே ரெடியாக நிற்கிறாங்க, எப்போ கிடைக்கும்னு. எல்லா குட்டீஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த ஐஸ்கிரீம். என் பெரிய பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஐஸ்கிரீம். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்பு தான். அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் கண்டிப்பாக தேங்காய் பால் ரைஸ் தான். அதுக்கும் இதுக்கும் அடி தூளாக இருக்கும் சூப்பராக. ஸோ தேங்காய் பால் ரைஸும் மீன் குழம்பு தான். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு அன்றைய நாள். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து லன்ச்சு ஒரே சாப்பாடாக காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஏன்னா அதுக்கப்புறம் வேறு எதையும் கவர் பண்ணல. ஸோ சமைக்கிறப்போ வீடியோ எடுப்பேன், ப்ளஸ் அவ்வளோதான், முடிஞ்சு அப்பாடான்னு போய் உட்காருவேன். ஸோ நைட் ஆகிடுச்சு பாருங்கள். பரோட்டாவும் கொத்து பரோட்டாவும் வாங்கிட்டு வந்தேன். நாத்தனார் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்தேன், அவளுக்கு பிடிக்கும். ஸோ என் பொண்ணு வந்து கொத்து பரோட்டா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதில் காரம்லாம் இருக்கும்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு கொத்து பரோட்டா. ஸோ நல்லா சாப்பிட்டோம். வந்ததுலேயே சூப்பராக செஞ்சேன்னா கண்டிப்பாக இந்த மந்தி தான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற மந்தி, நான் ரொம்பவுமே சூப்பராக வந்துச்சு. எனக்கே பிடிச்சி போச்சு மந்தி. அதுவும் என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு மந்தினா ரொம்ப பிடிக்கும். நான் சமைக்கிறேன்னு அதான் சமைக்கிறேன்னு நோம்பு டயத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என் பொண்ணு வேணாம்மா நீ சமைக்காத, எனக்கு வந்து காரைக்கால் கூட்டிகிட்டு போய் மந்தி வாங்கி கொடு, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு ஜீவன் இருந்தால் தானே நம்மளும் ஆசைப்பட்டு சமைக்கலாம். அதனாலே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சமைக்காம. ஸோ குட்டீஸ்லாம் வந்தோடனே எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அந்த பரோட்டா இருந்துச்சு நைட்டு சாப்பிட்டது, அதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கொத்து பரோட்டாவை பண்ணிட்டேன். ஸோ மேங்கோ திரும்பவும் வாங்கிட்டு வர சொல்லி என் பொண்ணு தேங்காய் பால் போட்டு மேங்கோ ஜூஸ் பண்ணி கேட்டா. தேங்காய் பால் மாம்பழ ஜூஸ். ஸோ சூப்பராக ரெடி பண்ணி அதை கொடுத்தாச்சு.
ஸோ சிக்கன் வந்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு மந்தி. அல்ஹம்துலில்லாஹ் செம்மையாக இருந்துச்சு மந்தி. நானும் ஃபர்ஸ்ட் டைம் நானே செஞ்சு சாப்பிட்டதில்ல. இப்போ தான் சாப்பிட்றேன். கடையில் தான் சாப்பிட்ருக்கேன். அதோட நைட் டின்னர் என்னன்னா நூடுல்ஸ் செஞ்சேன். நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அன்றைய நாள் அதோடு முடிஞ்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரொம்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக போச்சு. இதான் என் நாத்தனார் பொண்ணு, சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணெல்லாம் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ இது குட்டி பொண்ணு என் கையால் ஆசைப்படணும்னு ரொம்ப வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருந்தா, மாமி உங்கள் கையால் சாப்பிடணும் கையால் சாப்பிடணுன்னு. ஸோ இன்றைக்கி தான் அவளுக்கு ஊட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு வேலையாக இருக்குமா, 2 பேருக்கு ஊட்டுறதோட 3 பேருக்கு ஊட்டணுமேனு ஒரே அலிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆசைப்பட்டாலேன்னு ஊட்டி விட்டேன். ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம். அங்கே பாருங்கள் டான்ஸ் ஆடுறா. என் பொண்ணும் 2 பொண்ணும் மச்சிலாம் வந்தோன்னே ரொம்பவுமே ஜாலியாயிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஊருக்கு கிளம்பியாச்சு. நான் போய் ஊரில் விட்டுட்டு வரணும். ஸோ ஊரில் விட்டுட்டு வர்றப்போ அப்படியே யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.